நான் பன்னீர் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு புது பன்னீர் ஸ்டார்டர் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது தவா ஃப்ரைட் பன்னீர் டிக்கா. நீங்கள் ட்ரை பண்ண மற்ற பன்னீர் டிக்காஸ் ரெசிபி விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது என்னோட சிக்னேச்சர் டிஷ்ஷும் கூட. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல மிளகாயை ஊற வைக்கணும். நான் 12 பியாத்கி மிளகாயை பவுலில் போட்டு வெந்நீர் ஊற்றுறேன். நீங்கள் ரெகுலர் காஞ்ச மிளகாயும் யூஸ் பண்ணலாம். இதை 15 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. பதினஞ்சு நிமிஷத்தில் மிளகாய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கூட ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா விழுத அரைங்க. மிளகாய் விழுது கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்ல மையாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நான் யூஸ் பண்ணி இருக்கிற பியாத்கி மிளகாய் ரொம்ப காரம் கொடுக்காது, ஆனால் டிக்காக்கு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் ரெகுலர் மிளகாய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 600 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பீசஸ் வேண்டாம்னா நீங்கள் இன்னும் சின்ன ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணலாம், இல்லைனா க்யூப்ஸாகவும் கட் பண்ணலாம். அடுத்து பவுலில் 200 கிராம் கெட்டி தயிர் ஊற்றி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து 4 டீஸ்பூன் அரைச்ச மிளகாய் விழுது போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் ஃபுட் கலர் எதுவும் போடலை. இதில் போட்ட மிளகாய் விழுது தாங்க இந்த சிவப்பு நிறம் கொடுக்குது. மசாலா தயிர் கலவை இப்போ ரெடி. இதில் பன்னீர் துண்டுகளை போடுங்க. பன்னீரோட எல்லா பக்கமும் இந்த மசாலா கலவை நல்லா கோட்டாகணும். இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணலாம். தவா இல்லைன்னா பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், ஆனால் நெய்யில் ஃப்ரை பண்ணால் ஃப்ளேவர் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பன்னீரை போடுங்க. இதை 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. பன்னீரை மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. பன்னீரோட எல்லா பக்கத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பன்னீர் மேலே தயிர் கலவை வேகாமல் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு சைடையும் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். தவா ஃப்ரைட் பன்னீர் டிக்கா இப்போ ரெடி. ஸ்பைசி புதினா சட்னி கூட இதை சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ தவா ஃப்ரைட் பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு சிம்பிள் பட் ஃப்ளேவர் பேக்ட் டிக்கா ரெசிபி. இந்த பன்னீர் டிக்காவை செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். கூட புதினா சட்னி, லெமன் வெஜ்ஜஸ் வச்சு சர்வ் பண்ணால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.